Hi guys and welcome to my channel. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜர்னி வித் முனீஸ்வரன். நான் தான் உங்க முனீஸ்வரன். ஸோ இன்னைக்கு நான் கதை சொல்ல போகிறது கிடையாது, மற்ற வீடியோ எதுவும் செய்ய போகிறது கிடையாது. இன்னைக்கு நான் கேம் தான் விளையாட போகிறேன். ஏன்னா நான் கதை எழுதிட்டேன், ஆனால் கதையை ஃபுல்லாக எழுதி முடிக்கல. அதனால தான் நான் பேய்கிற கேஸில். அதுக்கு முன்னாடி என்னோட பேக்ரவுண்ட் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. நான் வேணா வீடியோ எடிட் பண்ணும்போது மாற்றிடுறேன் பேக்ரவுண்டை. ஓகே, ஸோ என்னோடய ஸ்க்ரீன் இங்கே தான் இருக்குது. நான் இங்கேயே தான் பார்த்து பேசுவேன். உங்களுக்கு அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா மன்னித்து விடுங்கள். ஓகே, வாருங்கள் வீடியோக்குள் போ. ஓகே, இன்றைக்கி நான் விளையாட போகிற கேம் ஈவல் நான் மேஸ் தான் விளையாட போகிறேன். ஸோ வாங்க விளையாடுவோம். ஓகே, இது என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அங்கே தான் பார்ப்பேன், அப்பப்போ வேணாங்க பார்ப்பேன். பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். கஷ்டப்பாரு, மன்னித்து விடுங்கள். குறைச்சிட்டு ஏன்னா வீடியோலையும் சத்தம் இருக்கும், நான் ஃபீல்லையும் சத்தம் வச்சுன்னா அப்புறம் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ப்ளே எஸ்கேப் தான் விளையாட போகிறேன். யூ ஆர் இன் ஸ்கூல். ஆஃப்டர் ஹவர்ஸ் யூ ஆர் in detention. What do you generally do during detention in school? Well, forget about that. This time you must escape. You have 5 days. You are trapped and evil man is watching you. She can hear everything, so try very quietly. Okay, உங்களுக்கு இங்கிலீஷ் புரியும் நம்புகிறேன். அடுத்து நான் ஸ்கிப் பண்ண கேமுக்கு போகிறேன். திரும்பி பார்ப்போம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் இருக்குல்ல. ரொம்ப பாலறிஞ்சு வீடு தான். நான் ஏற்கனவே கேம் ப்ளே பார்த்துட்டேன், அதனால் எனக்கு ஓரளவு விளையாட தெரியும். ஒரு ரூமாக போட்டு பார்ப்போம். டாய்லெட்டு நான் அங்கே தான் இருக்குது. இன்னைக்கு ஓடு ஓடு ஓடு. எனக்கு அவ்வளோவா விளையாட தெரியாது. நான் தான் மொத்தத்தில் விளையாட போச்சு. மாட்டிக்கிட்டு தான் மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் தூங்கி சாவிச்சிச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கேமில் தோக்குறது. ஷி காட் யூ. ஒத்துக்கிறேன். கண்டினியூலா எங்கே போய் சாவ போகிறோம் தெரியலையே. எட்டி பாரு இருக்காது இல்லை போல. வருது செத்துட்டேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ஷிகாகோ. ஐயோ, இப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. எங்கடா மவுஸ் காணோம்? ஓ மை காட். திரும்ப இப்படி போனால் கண்டிப்பாக மாட்டேன். இப்படி போக பார்ப்போம். இப்படி எதுவுமே இல்லை, அப்படி தான் போய் ஆகணும். பார்த்துச்சு இப்போதான் எல்லாத்துக்கும் கையில் காட்டிக்க வேண்டிதான். காட்டிட்டு அழகாக பார்த்துட்டு போகிற மாதிரி எனக்கு
அது கதவு திறந்துச்சுன்னா நம்ம மாட்டிடுவோம். பார்ப்போமே. காணும் இல்லை நீக்கல் அடுத்த கதவு திறந்துக்கலாம். உள்ள பூரு விருவிருந்த பூரு கதவு சாப்பிட்டு வா உள்ளதா பூச்சி பூ. அது பார்த்துருப்பாங்க கிளியராக பார்த்துருப்போம். அங்கேயே தான் அது சுத்துது. அப்புறமா எப்படி நான் வெளியாகுது? ஈவல் நன்னா நான் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் மாட்டிகிட்டு இருக்கேன். டிடென்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கேன். டிடென்ஷன் ரூம் வந்து முதல் கட்டெல்லாம் இருந்துச்சுல, அதுதான். அதுலேருந்து நான் வெளியாகணும். இந்த ஈவல் நான் வெளியாகவே விட மாட்டேங்குது. ஒருவேளை ஈவல் நான் ஒரு டீச்சர் போடுங்க. இது கொடூரமாக இல்லை போலாம். லாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சரியாக படிக்கவே இல்லை. ஓ கழிக்கட்டு ஹாய். பார்த்துட்டு உள்ளே மாட்டிட்டேன். ஓடுடா ஓடு நடக்கடா ஓடு. அது வர போடுத்த கறி சாப்பிட்டு உள்ளுக்கு ஓடு. சைட்டில் பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஆடுனுச்சு. என்னன்னு தெரியல. பொருளை நிற்கிதோ ஷாக் மாதிரி தெரியல. வா அங்கதான் இருக்க வா. அது வெறும் அந்த பின்னால் போடான்னு கூட எனக்கு தெரியும். போயிடுச்சு. போகும் பின்னாலே போ. நான் அந்த போக மாட்டேன். அவ்வளோதான். கீழே போய் புத்தம் நல்லது. அங்கே போய் ஒருவேளை அது போகிற வழியில தான் எக்ஸிட் இருக்கு போல. திரும்ப வருதான் இது ஹேங் ஆகுது. போச்சு எங்கே இருக்கு நான் அப்படியே போயிட வேண்டியதான். ஐயோ ரொம்பட்டும் இருக்கு. நான் போயிட்டே இருக்க மாட்டேன் பேசாம பார்த்துட்டு சொல்லி வச்சு பார்த்துருக்கா. ஓடு எங்கே ஓடு எக்கிட்டா போச்சு போ மாட்டிப்போ. தர உள்ள போ உள்ள கட்டுங்க பார்த்து என்னடா பண்ற. உட்காந்து கதை சாப்பிட இருக்குது.
அது தேய்ச்சி தேய்ச்சி நடக்குது. அப்புறம் இன்னும் ஒரு நாள் தான் அது போல் இன்னைக்கு தேய்ச்சி இது ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட். எப்படி பார்த்தாலும் அந்த நன்றி இந்த மாதிரி சாக போகிறாங்க, அது தெரியுது. ஐயோ ஒரு பக்கத்தில் இருந்துச்சு போய் தவறுதான் இருக்கு. You die. செத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? Yes, I die. Main menu. அவ்வளோதான் guys. ஏன்னா நான் இதுக்கு மேலே விளாண்டாலும் ஜெயிக்க போகிறது இல்லை. எவ்வளோ ஒரு இடக்க முடக்கா விளாண்டன்றது உங்களுக்கே தெரியும். Saya tak tahu nak buat apa. So that's all for today. See you again in my next video. Maybe another horror game. Bye bye. முக்கியமாக அந்த எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னால கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட போடுறேன். Bye.